Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு July 1st and 2nd ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description and in the pinned comment. So the first news is State Bank of India ஓட officially எப்போ enact பண்ணாங்க SBI Act படி அப்படினு கேட்டிருக்காங்க 1955. So இது வந்து there is a history. First வந்து let us go from the timeline. 1806 வந்து பேங்க் ஆஃப் கேல்கட்டா அது வந்து க்ரியேட் ஆகுது. லேட்டர் திஸ் வாஸ் ரீநேம்ட் அஸ் பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க பேரை. அதுக்கப்புறம் 1840 பேங்க் ஆஃப் பாம்பே அது வந்து ரெடி ஆகுது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. 1843 பேங்க் ஆஃப் மெட்ராஸ். ஸோ இது வந்து மேஜர் சிட்டிஸ் இன் இந்தியா எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து பேங்க்ஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. லேட்டர் ஆன் இது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி 1921 3 பிரசிடென்சியல் பேங்க், இது மூணுமே வந்து பிரசிடென்சி பேங்க். ஸோ இது மூணையுமே ஒன்றாக்கிட்டு இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று மாற்றுறாங்க 1921. அதுக்கப்புறம் இதில் வந்து சம் நேஷ்னலைசேஷன் நடக்குது. அதுதான் வந்து 1955 1st ஜூலையில். ஸோ இந்த ப்ரைவேட்டைசேஷன்லாம் இருந்ததை நேஷ்னலைசேஷன் மாற்றுறது வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1955 மாற்றுறாங்க. அதனால தான் July 1st வி ஆர் செலிப்ரேட்டிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டே. 70th ஆனிவர்சரி இந்த வருஷம். அதுக்கப்புறம் 1959 இட் ஹேட் சர்டன் சப்சிடியரிஸ் 8 ஃபார்மர் ஸ்டேட் அசோசியேஷன் பேங்க்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்சிடியரி ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதையுமே வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த 12 நேஷ்னலைஸ்டு பேங்க், இல்லை 11 நேஷ்னலைஸ்டு பேங்க் ப்ளஸ் 1 SBI அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. SBI ஏன் இந்தியாவில் பெரிய பேங்க் ஏன் எல்லாருக்கும் அதுக்குள்ளே போகணுன்னு ஆசை, ஆர் ஒய் தேர் இஸ் அவ்வளோ ரெஸ்பெக்ட் அப்படின்னா, திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த 3 டொமஸ்டிக்கலி இம்பார்ட்டண்ட் பேங்க், சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ டிசிப்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த பேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறதே இதுதான். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 2 வந்து HDFC அண்ட் ICICI பேங்க். டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து டிசிப்ஸ், டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். ஸோ வேர்ல்ட்லேயே வந்து 47th லார்ஜஸ்ட் பேங்க் வந்து SBI தான். அதனுடைய ஃபார்ச்சூன் அசட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ இருக்குது. அண்ட் ஃபார்ச்சூன் குளோபல் 500 லிஸ்ட்டில் வந்து 178th பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வேர்ல்ட்லேயே ஒரு டாப் பொசிஷனில் இருக்கிற ஒரு பேங்க்குன்றதுனால தான் தேர் இஸ் மோர் ரெஸ்பெக்ட் அண்ட் அந்த ஒரு ஹோல்டிங்கும் இருக்குது. ஸோ அந்த பேங்க்கோட டே தான் வந்து July 1st. இந்த வருஷம் வந்து 70th ஆனிவர்சரி அப்சர்வ் பண்ணுறாங்க. SBI ஆக்ட் ஆஃப் 1955 படி தான் நேஷ்னலைஸ் பண்ணாங்க. ஆக்ட் ஆனது July 1 அப்படின்றதுனால July 1 அந்த பேங்க்கோட டேவாக வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ யோனோ இஸ் த யூ ஒன்லி நீட் ஒன்ஸ் இஸ் த ஆப் நேம் ஃபார் SBI. தட் இஸ் அது மூலியமாக தான் நம்ம ஆன்லைன் பேங்கிங், இன்வெஸ்ட்மெண்ட், ஷாப்பிங், இன்சூரன்ஸ் அப்படின்னு அதர் சர்வீசஸ்மே வந்து நம்ம SBIயோட தான் எடுத்துக்க முடியுது. இப்போது சேர்மன் வந்து நாட் தினேஷ்குமார் காரா, செல்லா ஸ்ரீவச்சலு ரெட்டி அவர் தான் வந்து சேர்மன் ஆஃப் SBI அண்ட் அதை மாற்றிருங்க. தென் இவ்வளோ க்ரோர் நெட் ப்ராஃபிட் வந்து இருந்திருக்கு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்லன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் மோர் தென் 22,500 பிரான்ச்சஸ் இருக்குது. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் அதிகமான பிரான்ச்சஸ் வச்சுருக்க ஒன் ஆஃப் த மெயின் நேஷ்னலைஸ்டு பேங்க்னால் அது வந்து SBI தான். ஸோ பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கார்ட் ப்ரொவைடிங், இன்சூரன்ஸ் சைடு, இன்வெஸ்ட்மெண்ட் சைடுன்னு நிறைய விஷயங்கள்லையும் இருக்கிறாங்க. 17 ரீஜனல் ஹப்ஸ், 57 அட்மினிஸ்ட்ரேட்டட் ஆஃபீஸ்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அண்ட் அப்ராட்லேயுமே நிறைய டொமஸ்டிக்கில் 22,500 பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா. இது வந்து இன்னமும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அண்ட் இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சஸ் லைக் யூகேலலாம் வந்து பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. லைக் ஆஸ்திரேலியா, SBI ஆஸ்திரேலியா இருக்குது, SBI பங்களாதேஷ், பஹ்ரைன், கனடா பேங்க், சைனா, PT பேங்க், SBI இந்தோனேஷியா, SBI மொரீஷியஸ், இந்த மாதிரி நேபாளில், மாஸ்கோ, சிங்கப்பூர், கொரியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, UK, US இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த திங். நிறைய இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷனில் இருக்கிற ஒன் ஆஃப் த இது. நான் பேங்கிங் சப்சிடியரிஸ்மே எதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ். ஏன்னா கார்ட்ஸ், SBI கார்ட்ஸ் வந்து இருக்குது.
கேபிட்டல் மார்க்கெட்லேயுமே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் பேங்கிங் சப்சிடரிஸ். அஃபிலியேட்டட்னா பேங்க் ஆஃப் பூட்டான், இவங்க கிட்ட தான் எஸ்பிஐ வந்து பேங்க் ஆஃப் பூட்டானில் 20% ஷேர் வச்சுருக்காங்க. ஜியோ பேமெண்ட்ஸ் பேங்க்கில் 23% இருந்தது, அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து செல் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம லிஸ்ட்டில் வராது. எஸ் பேங்க்கில் 24% இருக்குது, அதையுமே வந்து செல் பண்ண யோசிச்சுட்ருக்காங்க. ஒன் ஆஃப் த ஜாப்பனீஸ் ஜெயின் கிட்ட செல் பண்ண யோசிச்சுட்ருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் கிராமின் விகாஸ் பேங்க்கில் 35% இருக்குதா இருக்குது. உத்தரகண்ட் கிராமின் பேங்க்லேயும் 35% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சர்டன் அதர் பேங்க்ஸ்லேயும் தே டூ ஹேவ் ஷேர். எந்த கான்ஸ்டியூஷனல் ஆர்டிக்கல் படி ஆல்கஹாலிக் லிக்வர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன்லாம் வந்து ஜிஎஸ்டி ஆம்பெட்குள்ளேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆர்டிகல் 366 ஆஃப் 12A. ஸோ இது ஏன் இந்த நியூஸ் இப்போ இருக்குது அப்படின்னா, ஜிஎஸ்டி லான்ச் பண்ணி ஜூலை 1, 2017 தான் லான்ச் பண்ணாங்க இல்லையா. ஸோ அது லான்ச் பண்ணி 8 வருஷம் ஆச்சு. ஸோ அது வந்து ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டியில் என்ன மாதிரி எல்லாம் இப்போ சோஃபார் இருக்குது, இதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா ஹேஸ் கம்ப்ளீட்டட் 8 years ஆஃப் ஜிஎஸ்டி since July 1, 2017. ஸோ ஜிஎஸ்டி ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் இருக்கணுன்றதுக்காக. என்னது ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ரெஜிம் கொண்டு வரதுக்காக தான் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். என்ன டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸை யார் கன்சியூம் பண்ணுறா, எங்கே கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து டேக்ஸ் போடுறது தான் வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் டேக்ஸஸ். ஸோ ஆரிஜின் பேஸ்டு டாக்ஸேஷன் சிஸ்டம் ஓபிடி, இந்த ஓபிடியிலேருந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம்க்கு ஜிஎஸ்டி தான் நம்ம கண்ட்ரியை மாற்றினது. ஸோ டுவல் ஜிஎஸ்டி மாடல் அடாப்ட் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுக்குமே வந்து, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் ரெண்டு பேருமே வந்து தே கேன் allocate their own GST taxes for both goods and services. ரெண்டு டைப் ஆஃப் பார்ட்டியுமே வந்து லெவி பண்ணலாம் டேக்ஸஸை. ஸோ சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கு பேர் சிஜிஎஸ்டி அண்ட் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸோடது வந்து, ஸ்டேட்னா எஸ்ஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரினா யூடிஜிஎஸ்டி. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. இது வந்து சென்டர் ஆன் இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன். ஒரு தமிழ்நாட்டிலேருந்து இருக்க ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்லேருந்து பூனேக்கு போகுது அப்படின்னா, தட் இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷனுக்காக இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ரிலேட்டடாக சென்டர் அண்ட் கன்சியூமிங் ஸ்டேட்டுக்கு நடுவில் போடுறது தான் அந்த இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து 3 types ஆஃப் ஜிஎஸ்டி. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜிஎஸ்டி வந்து சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் இன்புட் இருக்கணும் அப்படின்றதுக்காக, எந்த ஒரு கிரெடிட் லாஸும் சப்ளை செயினில் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் கிட்ட நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்புட்டுக்கான காஸ்ட்டை வந்து அந்த இன்புட்க்கு தேவைப்பட்ட சப்ளை ஆஃப் டேக்ஸபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு தேவைப்பட்டது எல்லாத்தையும் நீங்கள் கேஸ்கேடிங் ஆஃப் டேக்ஸஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு யூ கேன் எக்ஸ்க்ளூட் ஃப்ரம் தட். ஸோ உங்களோட இன்புட்டுக்கான சார்ஜஸை நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜீரோ ரேட்டட் எக்ஸ்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்போர்ட்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி ஆர் ட்ரீட்டட் அஸ் ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ். ஸோ எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ஃபண்டு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இன்புட் டேக்ஸ் பெய்டு பண்ணதுக்கு, காம்படிட்டிவ்னஸ் ப்ரொமோட் பண்ணதுக்காக குளோபல் மார்க்கெட்டோட இதுக்கெல்லாம் they can get. கரண்ட் ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரில் 4 மெயின் ரேட் ஸ்லாப் இருக்குது. 5, 12, 18, 28. ஸோ இந்த 12, 18 தான் 15 நம்ம மாற்றலாமான்ற ஒரு யோசனை ஒரு சில டாக்ஸ் போயிட்டே இருக்குது. நீங்கள் ஹிந்து எடிட்டோரியல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒப்பீனியன் போல்ஸில் இது இருக்கும். 3 ஸ்பெஷல் ரேட்ஸ் இருக்குது. அது வந்து 3% ஆன் கோல்டு, சில்வர், டைமண்ட் அண்ட் ஜுவல்லரி ரிலேட்டடாக. அப்புறம் 1.5% வந்து கட் அண்ட் பாலிஷ்டு டைமண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. 0.25% வந்து ரஃப் டைமண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இது 3மே வந்து ஸ்பெஷல் ஜிஎஸ்டி ரேட்ஸ். தென் காம்பன்சேஷன் செஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது. காம்பன்சேஷன் செஷ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, செலக்டட் குட்ஸ் லைக் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், மோட்டார் வெஹிக்கல்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு ஒன்று வேரியிங் ரேட்ஸில் அந்த டேக்ஸ் போடுவாங்க. ஸோ ரெவென்யூ லாஸை கம்மி பண்ணுறதுக்காக. ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகலாம், ரெவென்யூ லாஸை வந்து கம்மி பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. ஸோ யூஸ்வலாக ஸ்டேட் டேக்ஸுக்கு கீழே இருந்த வேட்டு இந்த மாதிரியான டேக்ஸ் எல்லாத்தையும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கைக்கு போயிடுச்சு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ் கிட்ட என்னென்ன டேக்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, வேட் ஆர் சேல் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸரி டேக்ஸ், டேக்ஸ் ஆன் லாட்ரி, பெட்டிங் அண்ட் கேம்பிளிங்,
ஆக்ட்ராய், பர்ச்சேஸ் டேக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஜிஎஸ்டி கிட்ட கொண்டு போயிட்டாங்க. ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷ்னல் கஸ்டம் டியூட்டி, ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி ஆஃப் கஸ்டம்ஸ், சர்வீஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி levied on the medical and toiletry preparations. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போது ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜிஎஸ்டி ஹேஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸஸோட எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூனிஃபைட் டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. 17 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸஸ், 23 செஸஸ் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி ஃப்ராக்மெண்ட் பண்ணி அந்த டேக்ஸ் ரெஜிம் ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்து ரெடி பண்ணாங்க. ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 24-25 ஆர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25 ஜிஎஸ்டி ரெக்கார்ட் வந்து ஹையஸ்ட் எவர் கிராஸ் கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. ஸோ 22 ஐ திங்க் இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட். So yeah, this is the news. Gross GST collection for the last financial year எவ்வளோனா 22.08 lakh crore. ஸோ இதுதான் ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிராஸ் ஜிஎஸ்டி ரெவன்யூ கலெக்டட் ஃபார் 25 ஃபினான்ஷியல் இயர் 25 இவ்வளோ இருந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு த க்ரோத் இஸ் மோர். ஏப்ரல் 2025ல் இவ்வளோ, ஏப்ரல் ஃபார் ஹோல் ஃபினான்ஷியல் இயரும் இவ்வளோ அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி ஆவரேஜ் வந்து 1.84 lakh crore வந்து ஜிஎஸ்டி மட்டுமே பே பண்ணுறதாகவும், எவ்வளோ டேக்ஸ் பேயர்ஸ் ரெஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர்ஸ் சோஃபார் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா 1.51 crore people. சில செக்டார்ஸை வந்து ஷார்ட் கம்மிங்ஸ்னால எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் லைக் such as petroleum, which include crude oil, diesel, petrol, natural gas, ATF இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கு. ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், ஸோ இது வந்து அவுட் சைட் ஆஃப் ஜிஎஸ்டி கீழே தான் இருக்குது. ஸோ கோல் ஆஃப் ட்ரூலி யூனிஃபைடு டேக்ஸ் சிஸ்டமே இது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான். ஸோ இம்பார்ட்டண்ட்டான மெயினான 2 குட்ஸுமே வந்து வெளியில் தான் இருக்குது, ஜிஎஸ்டி ஆம்பெட்குள்ளே இல்லை அப்படின்றது வந்து சம்திங் கொஸ்டினபிள் தான். இப்போயுமே அந்த 8 years ஆஃப் ஜிஎஸ்டியை வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னமும் ஆல்கஹால் கன்சம்ஷன் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா that will not come under ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஸ்ட்ராங்காக இன்னும் ஃபர்மாக ஆமாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ஹேஸ் மல்டிபிள் டேக்ஸ் லேப்ஸ் 0, 5, 12, 18, 28 இதை தான் வந்து கம்பைன் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்காங்க. ஸ்பெஷல் ரேட்ஸ் வந்து 0.2513 இங்கே இருக்குது. 0.25 1.53 இன்னும் காம்பன்சேஷன் செஸ் ஆன் லக்ஸுரி அண்ட் சின் குட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸஸ் எஸ்பெஷலி எம்எஸ்எம்இஸ் அவங்களுக்குலாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பெனால்ட்டிஸ்லாம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒருவேளை ஜிஎஸ்டி கட்டலை அப்படின்னா. இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருமே இருக்குது. டேக்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், கிரெடிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இன்புட்டுக்கு ஒருவேளை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா. டிஸ்பியூட் ரெட்ரெசல் இன்னும் டிலேஸ் இருக்குது. ஜிஎஸ்டிக்கு வந்து அப்பலேட் ட்ரிபுனல்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் கால்ட் அஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு, ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபுனல். ஸோ இவங்க வந்து நாட் ஆப்ரேஷனல் ஃபார் இயர்ஸ். ஸோ நிறையா அதனால பெண்டன்சி ஆஃப் கேசஸ் இருக்குது. ஹை கோர்ட்ஸ் வரையும் அது போகிறதுனால ஹை கோர்ட் மேலே பேர்டன் அதிகமாகுது. ஸோ இதில் 2.0 அப்படின்னு ஒரு ரிஃபார்ம் வந்து கொண்டு வரணும் ஜிஎஸ்டியில். அப்படி ரிஃபார்ம் கொண்டு வரும்போது பெட்ரோலியம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட்ஸ் மஸ்ட் பி இன்க்ளூடட் இன்சைட் திஸ். செக்டார்ஸ் லைக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங், இன்க்ளூஷன்ஸ் வித் எக்ஸ்பேண்ட் டேக்ஸ் பேஸ் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. எம்எஸ்எம்இக்கு குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து வேணும் அப்படின்றத பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஸோ மோர் திங்ஸ் தே டிஸ்கஸ்ட் இந்த 8th இயரோட ரிவ்யூ செஷனில். ஸோ அதே மாதிரி டேக்ஸ் கிரெடிட் மெக்கானிசமையும் வந்து தெர் இஸ் அ டினையல் ஆஃப் ஐடிசி விச் இஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அதுதான் ஐடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டினையல் இருக்குது. சில பேர் வந்து சப்ளையர்ஸ் ஆர் நாட் அப்லோடிங் இன்வாய்ஸஸ், அதனால் அன்ஃபேர்ட் பேர்டன்லாம் வருது. ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸை வந்து ரேஷனலைஸ் பண்ணணும். மல்டிபிள் ஸ்லாப் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் அந்த 4 ஸ்லாப் இருக்கிறத 3 ஆக்குங்கன்றதை வந்து ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கன்சிடரிங் டு ரெடியூஸ் தட் 12 and 18 into 15. ஸோ நெக்ஸ்ட் வந்து குவாட் நேஷன்ஸ் யூஎஸ் கோஸ்டல் கார்ட் கட்டர் அப்படின்னு சொல்லி எந்த இதை வந்து குவாடோட அட்சி அப்சர்வர் மிஷனில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் யூஎஸ்சிஜி ஸ்டாட்ரான். ஸோ குவாட் நேஷன்ஸ் உங்களுக்கே தெரியும். குவாட் வந்து குவாடில் வந்து இந்தியா, ஜப்பான், யூஎஸ், ஆஸ்திரேலியா. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸுமே சேர்ந்து குவாட் நேஷன்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து வில்மிங்டன்
டிக்ளரேஷன் 2024 அடாப்ட் பண்ணாங்க. அது வந்து 6th குவாட் செஷன் அப்போது நடந்தது. ஸோ அப்போது டெல்வேர் யூஎஸ்ஏல நடக்கும்போது 4th இன்பர்சன் குவாட் லீடர்ஸ் சம்மிட்டுமே நடந்தது. அதாவது 6 சம்மிட்டில் 4 இன்பர்சன் சம்மிட், 2 வந்து வர்ச்சுவலாக நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் த கோவிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக மேரிடைம் கோஆப்ரேஷன் இனிஷியேட்டிவும் இந்த குவாட் கண்ட்ரிஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து யூஸ்வலாக எதுக்காக அப்படின்னா, குவாட் கண்ட்ரீஸோட நேம் எல்லாம் பாருங்கள். இந்தியா எங்களுக்குள்ள டிப் ஆஃப் இந்தியா இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். ஜப்பான் சம்வேர் ஹியர், ஆஸ்திரேலியா இங்கே இருக்கும். யூஎஸ் வந்து ஐ எம் ஷோயிங் த நெக்ஸ்ட் சைட். ஆக்சுவலாக இங்கே இருக்குமா, குளோபல் திருப்புனா இந்த சைட் இருக்குமா, யூஎஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரி. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸுமே குவாடுன்னு சேர்ந்துட்டு சைனா சி, இந்தியன் ஓஷன் இந்த மாதிரியான இடத்துல சைனாவோட டாமினன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக தே ஆர் ஹேவிங் திஸ் குவாட் நேஷன்ஸ். ஸோ ஆப்வியஸாக சைனாவுக்கு இந்த குவாட் நேஷனோடு நம்ம சேர்ந்தது பிடிக்காது. ஸோ இண்டோ பசிபிக் ரீஜியனில் இன்டர்னல் கோஆப்ரேஷன், ரூல் பேஸ்ட் ஆர்டர், டொமைன் அவேர்னஸ், மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் இதெல்லாம் இருக்கணும், ஆப்பரேட்டபிலிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குவாட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி 4 கண்ட்ரிஸ் சேர்றாங்க. ஸோ சைனாவோட டாமினன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக இது இருந்தாலும் பேசிக்காக என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து இதில் தே யூஸ் டு அப்சர்வ். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், பேட்ரோலிங், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ இதெல்லாம் வந்து இந்த ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க இந்த பர்டிகுலர் குவாட் செஷன் அப்போது. சாகர் விஷன், மகாசாகர் டாக்டரின்னு நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் அலைன் பண்ணுற மாதிரி இதில் இருக்கும். இதில் நான் சொன்ன அந்த வில்மிங்டன் டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க 2024 அப்படின்னா, திஸ் வாஸ் லான்ச்ட் இன் செப்டம்பர் 2024. வில்மிங்டன் யூஎஸ்ஏல தான் இந்த சம்மிட், குவாட் சம்மிட் நடந்தப்போ இந்த டிக்ளரேஷன் பாஸ் பண்ணதுனால அது பேர் வில்மிங்டன் டிக்ளரேஷன். இதில் என்ன சொல்லியிருந்தாங்க, இதனுடைய விஷன் என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக ஓப்பனான இன்க்ளூசிவ் ரூல் பேஸ்ட் இண்டோ பசிபிக் இருக்கணும். ஃபோர்ஸ் ஃபார் குட்ஸாக இது அந்த இண்டோ பசிபிக் ரீஜன் வந்து அலைன் ஆகணும். அதில் ஸ்ட்ராட்டஜிக் செக்யூரிட்டி, ஹெல்த் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து வரணுன்றதுக்காக இந்த குவாட் கண்ட்ரீஸ் தே ஆர் ஹேவிங் அ செஷன். இதில் ஷிப் அப்சர்வர் மிஷன், மைத்ரி இதெல்லாமே வந்து இதில் அடங்கியிருக்கும். குவாட் லாஜிஸ்டிக் நெட்வொர்க்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. குவாட்ரிலேட்டரல் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் நெட்வொர்க் இதையுமே வந்து பேசியிருக்காங்க. QChamp அப்படின்னு குவாடோட கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு QChamp அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணணும், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ரிலேட்டடாக ஃபெல்லோ குவாட்ஷிப் லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஷேர் பண்ணணும், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டும் வந்து ஷேர் பண்ணணும் அமாங் த குவாட் கண்ட்ரீஸ்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2004 இந்தியன் ஓஷன் சுனாமி வந்து ஹிட் ஆச்சு. அப்போது இந்தியா, ஜப்பான், யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா தான் வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆச்சு. ஆஃப்டர் மேத் ஆஃப் தட் சுனாமிக்கு அப்புறம் நிறையா இது பண்ணதுனால இவங்க எல்லாருமே வந்து ஃபார்மலாக ஒரு குரூப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2007 ஜாப்பனீஸ் பிஎம்மான ஜின்சோ அபே அவர் வந்து கொண்டு வராரு. சரி நம்ம எல்லாரும் வந்து ஒரு ஒரு கோஆப்ரேஷன் மாதிரியான ஒரு குரூப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து 2008 ஆஸ்திரேலியா வித்ட்ரூ பண்ணாங்க பிகாஸ் ஆஃப் த சைனீஸ் ப்ரெஷர். அதுக்கப்புறம் 2017 குவாட் நேஷன்ஸ் அகெயின் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. ஆஸ்திரேலியா உள்ளே வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லீடர் சமிட் வந்து 2021 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து இட் இஸ் கோயிங் ஆன். 2 வர்ச்சுவல் சமிட், 4 இன்பர்சன் சமிட் வந்து முடிஞ்சிருக்கு. குவாட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பேன்ஷனும் வந்து பொட்டென்ஷியல் இருக்கதா பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குவாட் ப்ளஸில் யாரெல்லாம் எந்த கண்ட்ரிலாம் இருக்க போகிறாங்கன்னா, இப்போ பேசிக்காக இருக்கிற ஜப்பான், ஆஸ்திரேலியா, யூஎஸ் இருக்க போது அலாங் வித் இந்தியா. அதோடு சேர்த்து சவுத் கொரியா, நியூசிலாண்ட், வியட்நாம் இது 3ஐயும் ஆட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த வியட்நாம் அடிஷன் வந்து கண்டிப்பாக சைனாக்கு பிடிக்கல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் அபவுட் குவாட் சி ஷிப் அப்சர்வர் மிஷன். ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐ வந்து 4 மில்லியன் ஹோம்ஸ் வந்து சோலார் ரூஃப்டாப் ப்ரோக்ராம் கீழே க்ரியேட் பண்ணணும், சோலரைஸ் பண்ணணும்னு டார்கெட் வந்து FY 2027 பண்ணணும்னு வைக்கிறாங்க. பிகாஸ் இந்த சோலார் ரூஃப்டாப் ப்ரோக்ராம்க்கு வந்து யூ நீட் பேங்க்கோட லோன் வந்து கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டுமே வந்து லோனில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்சோ அதுக்கு மேலே இருக்கிற இதுக்கும் யூ கேன் கெட். ஸோ அந்த மாதிரி அவங்களோட CSR ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் தி மைட் கிவ் மோர் ஆஃப் சோலார் ரூஃப்டாப் ப்ரோக்ராமுக்கான லோன்ஸ்.
that's it with this. Next வந்து ஸ்கீம் பற்றி ஆர்டிஐ ஸ்கீமை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த பாடி வந்து ஸ்ட்ராட்டஜிக் டைரக்ஷன் ஃபார் த நியூலி அப்ரூவ்ட் ஆர்டிஐ ஸ்கீமுக்கு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. விச் இஸ் அனுஷாதன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் ஆர்டிஐ ஸ்கீம்? ஸோ ஆர்டிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் அப்படின்றது தான் ஆர்டிஐ ஸ்கீம். இதுக்காக 1 lakh crore வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இந்த ஸ்கீம் படி ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க ஃபார் த பேசிக் ரிசர்ச். ஸோ இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக பேசிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் செக்டாருக்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு இன்சென்டிவ் ரிலேட்டடான ஸ்கீம் தான் இது. ஸோ ரிசர்ச் டெவலப்மெண்ட் இனோவேஷனில் நம்ம ரொம்ப கம்மியாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். சைனா, யூஎஸ் மாதிரியான கண்ட்ரிஸ் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்ற கிரிட்டிசிசம் இருக்கிறதுனால மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் பூஸ்ட் பண்ணுறதுக்காக பேசிக் அண்ட் அப்ளைட் ரிசர்ச்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதன் மூலயமா இனோவேட்டிவ் டெக்னாலஜிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாகணுன்றதுக்காக டெவலப் பண்ணணுன்றதுக்காக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபண்ட் வந்து கொடுப்பாங்க டெசிக்னேட்டட் எஸ்பெஷலி ஃபார் ப்ரைவேட் செக்டாருக்கு. அதுக்கு வந்து அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் த ப்ரைமரி அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கிராண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. ஸோ அதை அவங்க தான் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ த ஸ்கீம் இஸ் டு give the sunrise in the research and development strategic sectorல also by reducing the risk. So concession funding private players க்கு பண்ணும்போது இன்னும் புதுசாக they can do. இதில் 4 விதமாக இந்த ஃபண்டை யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ரமோட்டிங் ப்ரைவேட் R&D அண்ட் இனோவேஷனுக்காக. ஸோ பயோடெக்னாலஜி, சன்ரைஸ் செக்டர்ஸ் லைக் பயோடெக்னாலஜி, ரோபாட்ஸ், ட்ரோன்ஸ், கிளைமேட் சேஞ்சுக்கு கொடுக்கலாம். செகண்ட் வந்து ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்ஸ் லைக் டெக்னாலஜி ரெடினஸ்க்காக ஹையர் லெவலில் அந்த செக்டாரை இனோவேட் பண்ணி வைக்கலாம். தேர்ட் வந்து சப்போர்ட்டிங் த அக்விசிஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜிஸ். ஸோ அதுக்கு வந்து தே வில் ஹெல்ப். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் டீப் டெக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஸோ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் வில் ஆக்ட் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்ஸ் ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு டீப் டெக்குக்கு செக்டாரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது உதவும். ஸோ கவர்னிங் பாடி ஆஃப் அனுஷாதன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வில் பி சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் himself. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக் டிரெக்ஷன்ஸ் ஆர்டிஐ ஸ்கீமை பற்றி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வில் டேக் கேர். ஸோ தேட் வில் ஆக்ட் அஸ் அ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வில் ஆக்ட் அஸ் அ நோடல் டிபார்ட்மெண்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். இதுலேயே வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ஃபண்டுன்னு ஒன்று ஏஎன்ஆர்எஃப் கீழே கொண்டு வருவாங்க. ஸோ அதில் வந்து ஏஎன்ஆர்எஃப் தான் அதில் கஸ்டோடியனாக ஆஃப் த ஃபண்டாக இருப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் கன்செஷன் லோன்ஸ் செகண்ட் லெவல் ஃபண்ட் மேனேஜர்ஸாக தே வில் பி தேர். R&D ப்ராஜெக்ட்ஸ் வந்து லோ ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன்ஸாக இருக்கும். ஈக்விட்டி சப்போர்ட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணுவாங்க. டீப் டெக் ஆர் அதர் ஆர்டிஐ ஃபோக்கஸ்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயின் திங்ஸ் அண்டர் ஆர்டிஐ ஸ்கீம். அண்ட் ஃபண்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா யூனியன் பட்ஜெட்டில் த ஃபண்ட் வில் பி அலோகேட்டட் த்ரூ த யூனியன் பட்ஜெட். 50 இயர் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து கொடுப்பாங்க ஏஎன்ஆர்எஃப்லேருந்து. ஸோ அதன் மூலயமா மல்டிப்ளையர் எஃபெக்டை நடந்து அந்த லோனை வந்து ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபண்டை வந்து ஒன்லி for the products which has been developed under development and market potential க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அண்ட் டெக்னாலஜிக்கல் ரெடினஸ் லெவல் 4 ப்ராஜெக்ட்ஸாக இருக்கணும். ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் ரெடினஸ் லெவல் 4ன்றது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ ஏன் இந்த ஸ்கீம் இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா R&D ஸ்பெண்டிங் இன் ப்ரைவேட் செக்டார் இஸ் அப் டு 0.2% ஆஃப் த ஜிடிபி. சவுத் கொரியா மாதிரியான யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் இது 2.7, சவுத் கொரியாவில் 3.9, யூகேல 2.1 இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் ஓவர் லாங் டேர்ம் ரிசர்ச் இருக்கிறதில்ல. அதனால இதை ப்ரமோட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியல் அகாடமிக் கொலாபரேஷன் வந்து இண்டஸ்ட்ரியும் சரி அகாடமியாவும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க்கர்ஸை ட்ரெயின் பண்ணணும். வெல் ட்ரெயின்டாக இண்டஸ்ட்ரி ரெடியாக மார்க்கெட் ரெடியாக இருக்கணும். அது இல்லை தியரட்டிக்கல் ரிசர்ச்சாக மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. லேக் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் அலைன்மெண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டிஸ்பியூட் ஓவர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் வந்தால் அதுக்கும் வந்து ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன் வந்து அவங்க வச்சுருக்காங்க. மார்க்கெட் அண்ட் ஃபண்டிங் சேலஞ்சஸ் என்னென்னா கமர்ஷியல் வயபிலிட்டி இல்லை. ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டீப் டெக் இன்னோவேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து தே ஆர் நாட் கெட்டிங் மச் இன்வெஸ்ட்மெண்ட். வேல்யூ ஆஃப் டெத் ஃபேஸ் இருக்குது விச் இஸ் அ டெக்னாலஜிக்கல் ரெடினஸ் இண்டெக்ஸ் லெவல் 3 to 6. அதில் வந்து அன்ஃபண்டட் அண்ட் அபண்டன்ட் லோன் இருக்குது, லேப் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓவர் ரிலையன்ஸ் ஆன் பப்ளிக் ஃபண்டிங் இருக்குது, எஸ்பெஷலி டிஎஸ்டி மெய்டி ஸ்கீம்ஸ் மூலமா. ஸோ ப்ரைவேட் ஃபர்ம்ஸ் வந்து ஒன்றுமே உள்ளே வரதில்லை. எஸ்பெஷலி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் R&Dயில் மட்டும்தான் இருக்காங்க. மோஸ்ட்லி அதையுமே வந்து DRDO மாதிரியான பப்ளிக்
கம்பெனிஸ் தான் வந்து ஓவர்டேக் பண்ணுறாங்க. ப்ரைவேட் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ஸோ குட். அவங்களுக்கு டேக்ஸ் கன்செஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமும் இன்னமும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்கன்றது ஒரு கிரிட்டிசிசம் தான். ஸ்கில்டு R&D டேலண்ட் வந்து இந்தியாவில் ஷார்ட்டேஜாக இருக்குது. பிரெயின் ட்ரெயின் நடக்குது. பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெளிநாடுகளுக்கு நல்ல பிரெயினி பீப்புள் வந்து போய்டுறதுனால இங்கே இருக்கிறவங்க வந்து தே ஆர் நாட் அப் டு த மார்க்ன்றதுனாலையும் we couldn't achieve certain things. Additional high cost of setting of advanced labs like semiconductor fabs, microchip லேப்ஸ் எல்லாம் வந்து அட்வான்ஸ்டாக வைக்கிறதுக்கு நம்மளால் முடியல. லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்குது. கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே லிமிட்டடாக தான் நம்மளால் பண்ண முடியுன்றதுனால ப்ரைவேட் செக்டாரோட R&D இஸ் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம். அண்ட் ப்ரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் சுத்தமாக இல்லையான்னு கேட்டால் இருக்குது. சிக்னிஃபிகண்ட்டாக. ஆனால் US UK மாதிரியான கண்ட்ரியை விட ப்ரைவேட் செக்டாரோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் R&D இஸ் லோ. அதனால தான் இன்னும் நம்ம ஒர்க் ஆகாமல் இருக்கோம். ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் மாடல். இந்தியாவில் இன்னமுமே வந்து ஜாயிண்ட் இனோவேஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். அண்ட் கார்ப்பரேட் வென்ச்சர் கேபிட்டல் இருக்குது, இன்சென்டிவைஸ் இனோவேஷன் இருக்குது, எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணணுன்ற சஜஷனோட இதை முடிக்கிறாங்க. 1 lakh crore RDI ஸ்கீமுக்கு கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ப்ராஜெக்ட்காக அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ 1 lakh crore கார்ப்ரஸ். செகண்ட் டயர் ஃபண்டிங் SPF ப்ளஸ் டீப் டெக் FOF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அது பண்ணுவாங்க. ஈக்விட்டி அண்ட் லோன்ஸ் ரெண்டுமே வந்து கொடுக்கறதா இருக்காங்க. ஸோ 2047 விக்சிட் பாரத் ஆக்கிறதுக்கு திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஒன். தென் மிஷன் மௌசம் தான் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இந்தியாவில் இருக்கிற ஒரு இதில் ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டை ஏற்ற மாதிரி அப்கிரேடேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இது நியூஸில் இருக்குது. யூ மைட் நோ மிஷன் மௌசம் இஸ் ஃபார் வெதர் ஃபோர்காஸ்டிங் இன் இந்தியா. So that's it with this news. Employment linked incentive scheme which was announced in last year budget, union budgetல announce பண்ணது ஜூலை மந்த் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் ஃபார் 1 month வேஜுக்கு பதில் ஆஸ் அ 1 month வேஜுன்னு கேட்டிருக்காங்க, which is 15,000. ஸோ இது வந்து திஸ் இஸ் த திங். எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீமை பற்றின ஒரு PIB ஆர்டிக்கல் வாஸ் ரிலீஸ்ட் இன் 1st July. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை லெட்ஸ் see. இந்த ஸ்கீம் இஸ் டு என்ஹான்ஸ் த ஜாப் கிரியேஷன், எம்ப்ளாயபிலிட்டி, சோஷியல் செக்யூரிட்டிக்காக. ஸோ அந்த டைமில் வென் எலெக்ஷன் அப்போல்லாம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இந்தியாவில் அதிகமாக இருக்குன்ற நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் த 3rd time எலெக்ஷன் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்தப்போ அதே அனௌன்ஸ்டு நிறையா இந்த மாதிரி ஜாப் க்ரியேட்டிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ஒன்று தான் இது. இதில் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இன்சென்டிவ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் 1 month வேஜ் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அப் டு 15,000 வரையும் 2 installmentsல கொடுக்கப்படும்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அண்டர் த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் இஸ் டு சப்போர்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அண்ட் 3.5 crore ஜாப்ஸ் வந்து சோஃபார் இப்போ எல்லாம் கிடச்சிருக்கான். அவுட்லே வந்து 1 lakh crore அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. So Prime Minister Narendra Modi has approved employment linked incentive scheme to support the employment generation, employability enhance பண்றதுக்கு social securityயும் கொடுக்கிறதுக்கு 1 month wage வந்து 15,000 will be given for the first time employees and for 2 yearsக்கு additional employmentக்காகவும் they will be giving this amount. So it with extended benefit for another 2 years for the manufacturing sector. So manufacturing sector க்கு மட்டும் extend பண்ணிக்கலாம் 2 yearsக்கு. And the ELI scheme was announced in the last year budget. PM package of 5 schemes to facilitate the employment, skilling and other opportunities. So அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த ELI ஸ்கீமும் ஒன்று. 4.1 crore யூத்துக்கு இது உதவும். டோட்டல் பட்ஜெட் அவுட்லே வந்து 2 lakh crore வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. திஸ் டேட்டா இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே மைட் ஆஸ்க் யூ திஸ் டேட்டா. இது வந்து ஆகஸ்ட் 2025 31st July 2027 வரையும் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கும். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு ஆர் த ஃபர்ஸ்ட் 2 இயருக்கு ஃபார் ஃபர்ஸ்ட் 2 year பீரியட் அதாவது 2027 வரையும் இருக்கிறதுக்கு 99,446 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த ஸ்கீமுக்கு டோட்டல் அவுட்லே தான் 2 lakh crore. ஃபார் திஸ் 2025 to 2027க்கு இவ்வளோ ரூபாய் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபார் கிரியேட்டிங் 3.5 crore ஜாப்ஸ் in 2 years. So out of this 1.92 crore beneficiaries will be the first timers. எவ்வளோ 3.5 crore
பாதிக்கு பாதி will be the first timersன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ they will be entering into the workforce. ஸோ இவங்க ஒர்க்ஃபோர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் since they are earning நம்மளோட ஜிடிபி அதிகமாகும் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் இதெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. The part A of the scheme is to provide incentive to the first time workers. ஸோ காலேஜ் முடித்து எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தேர் வேர் மோர் டேட்டா. அந்த எலெக்ஷன் டைமில் நிறையா டேட்டாலாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. பெரிய பெரிய எம்என்சிஸ் ஆர் த ப்ரைவேட் டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் நம்மளோட என்எஸ்ஓ டேட்டாஸுமே வந்து அதை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் ரெஜிஸ்டர்ட் வித் இபிஎஃப்ஓ, this part will be offering 1 month EPF wage of ₹15,000 in 2 installment. 2 installmentல கொடுப்பாங்க. Employees with salaries up to 1 lakh will be eligible. So 1 லட்சத்துக்கும் மேலே they shouldn't earn. The first installment will be payable after 6 months of the service. ஏன்னா அவங்க ஃபுல்லாக இருக்கணும்ல. And the second installment வந்து 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம், that 12 months பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் பை த எம்ப்ளாயி படி கம்ப்ளீட் பண்ணணும். தே ஹாவ் டு கம்ப்ளீட் த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் தான் அந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரும். த ஹேபிட் ஆஃப் சேவிங்கை அதிகரித்ததுக்காக த போர்ஷன் ஆஃப் த இன்சென்டிவ் வில் பி கெப்ட் இன் த சேவிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த டெபாசிட் அக்கௌண்ட் ஃபார் த ஃபிக்ஸ்டு பீரியட் அண்ட் அதுக்கப்புறம் தான் வித்ட்ரா பண்ண முடியும் பை த எம்ப்ளாயி லேட்டர் டேட்டில். ஸோ இந்த பார்ட் ஏ 1.92 இங்கே சொன்ன மாதிரியே தான் 1.92 crore ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்க்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். பார்ட் பி வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு, ஏன்னா இத்தனை பேர் நீங்கள் புதுசாக வேலை கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் போடும்போது அதன் மூலயமா அவங்களுக்கும் ஏதாவது இன்சென்டிவ் கிடைக்கும்ல. ஸோ அதுதான் இங்கே இது. திஸ் வில் கவர் ஜென்ரேஷன் ஆஃப் அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஆல் செக்டார்ஸ். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அதுக்கு தான் வந்து எக்ஸ்ட்ரா 2 years வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அண்ட் வி ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஏன்னா ஆல்ரெடி அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது ஆல்ரெடி. அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் மட்டும்தான் இப்போது இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் தேட் வில் கன்சியூம் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஃபார் அதோட மேனுஃபேக்சரிங் செக்டார் க்ரோத்துக்கு உதவும் அப்படின்றதுனால அந்த செக்டாரை க்ரோ பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குன்றதுனால தே ஆர் ஃபோக்கஸிங் மோர் ஆன் மேனுஃபேக்சரிங் செக்டார். த எம்ப்ளாயீஸ் வில் கெட் இன்சென்டிவ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வித் சேலரிஸ் அப் டு 1 லட்சம். இவங்க எப்படி எம்ப்ளாயீஸ் நம்மளை மாதிரி ஆட்கள் போய் சேர்றோமோ, ஸோ எம்ப்ளாயர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் 1 லட்சத்தும் சம்பளத்துக்குள்ளே ஒரு ஆளை வேலைக்கு வச்சா தே வில் கெட் சம் இன்சென்டிவ். த கவர்மெண்ட் வில் இன்சென்டிவைஸ் த எம்ப்ளாயர்ஸ். நம்மளை வேலைக்கு வைக்கிறவங்க இருக்காங்களே, ஸோ அந்த ஓனர்ஸ்க்கு இன்சென்டிவ் கிடைக்கும் 3,000 per month. ஸோ இதில் தான் வந்து சர்டன் கிரிட்டிசிசம் வந்துச்சு தட் ஹவு வில் யூ நோ தட் த பர்சன் இஸ் நியூலி எம்ப்ளாய்டு. ஆல்ரெடி எம்ப்ளாய்டு பர்சனை திரும்ப இப்போ புதுசாக நான் எம்ப்ளாய் பண்ண மாதிரி காட்டி இந்த 3,000 per person எப்படி அவங்க வாங்கிடலாம்ல அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் சர்டன் டிஸ்கிரிபன்சிஸ் போயிட்டு இருந்துச்சு. 2 yearsக்கு தே ஹாவ் டு பி தேர் ஃபார் அடிஷ்னல் எம்ப்ளாயி வித் சஸ்டெயினபிள் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் அட்லீஸ்ட் 6 months. ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டார்னால் இன்சென்டிவ் 3rd and 4th yearக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது எதுக்கு? எம்ப்ளாயர்ஸ்க்கு தான் 3rd and 4th year எக்ஸ்டெண்டபிள். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபஸ்ட்டு 1 வருஷம் தான் அந்த 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் 15,000 which is 30,000 கொடுப்பாங்க. அதையுமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் அக்கௌண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெபாசிட் அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு லாக்இன் பண்ணியும் வச்சுருப்பாங்க சேவிங்ஸ் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ establishments which are registered under EPFO. ஸோ EPFOவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ்மே EPFOவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ரெக்வயர்ட் டு ஹையர் அட்லீஸ்ட் 2 additional employees. இந்த இதுக்கு எலிஜிபிள் ஆகணும்னா EPFOவில் அந்த கம்பெனி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடிஷ்னலாக 2 எம்ப்ளாயீஸாவது புதுசாக எடுத்துருந்துருக்கணும். ஃபார் எம்ப்ளாயீஸ் வித் லெஸ் தென் 50 எம்ப்ளாயீஸ் தான் மொத்தமே இருந்தாங்கன்னா, இல்லை 50 எம்ப்ளாயீஸ்க்கும் மேலே அவங்க கம்பெனியில் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 5 additional எம்ப்ளாயீஸாவது அவங்க ஹையர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிள். சஸ்டைன்டு பேசிஸில் 6 monthsக்காவது அவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால தான் 6 monthsக்கு அந்த வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. அப் டு 10,000 வந்து EPF வேஜ் ஸ்லாப் ஃபார் அடிஷ்னல் எம்ப்ளாயீஸ் கொடுப்பாங்க. பெனிஃபிட் ஃபார் த எம்ப்ளாயீஸ் எவ்வளோ இருக்குன்னா அப் டு 1,000 இருக்கும். 10,000 to 20,000 EPF வேஜ் ஸ்லாப்பில் இருக்க எம்ப்ளாயியை அவங்க ஹையர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து 2,000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ மோர் தென் 20,000 அப் டு சேலரி 1 lakh வரையும் ஒரு எம்ப்ளாயியை வந்து அந்த ஸ்லாப்குள்ளே இருக்க சேலரி வேஜ்குள்ளே இருக்கிற ஒரு எம்ப்ளாயியை அவங்க அடிஷ்னலாக எடுத்திருந்தாங்க அவங்க கம்பெனிக்கு அப்படின்னா 3,000 வரையும்
வரையும் they will get incentive. So employees with EPF wage up to 10,000 will get proportional incentive. So ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்கே 10,000 up to 10,000 இருக்கா, ஸோ அதுக்கு சொல்கிறாங்க ப்ரொபோஷ்னலாக இன்சென்டிவ் கிடைக்கும்னு. This part is expected to incentivize employers for creation of additional employment for nearly 2.60 crore persons. ஸோ அடிஷ்னலாக இவ்வளோ பேருக்கு அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் ப்ரைவேட் செக்டர் ஹேஸ் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் டூ. பட் அவங்க பண்ணாததுனால இந்தியாவில் கொஞ்சம் லாஸ்ட் இயர் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. தே டிடன்ட் டூ. ஜிடிபி க்ரோத்துக்கு ஸ்லோ டவுன் ஆச்சு செகண்ட் குவார்ட்டர்லன்ற போது சரி நம்ம உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த செப்டம்பர் ஜூலை ஆகஸ்ட்டில் தான் இந்த வாட் டு சே ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்களா. ஸோ அந்த அப்போது டைமில் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா இன்னும் 6 monthஸில் அந்த ஃபினான்ஷியல் இயரே முடிஞ்சிடும். அப்போது தான் வந்திருக்காங்க அந்த புது கவர்மெண்ட்டும். ஸோ தே கான் டூ மச்ன்றதுனால இப்போலேருந்து தே ஆர் ஸ்டார்டிங். ஸோ இன்சென்டிவ் பேமெண்ட் மெக்கானிசம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் பேமெண்ட் டு த ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயீஸ் அண்டர் த பார்ட்டி ஆஃப் த ஸ்கீம் வில் பி மேட் த்ரூ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மோட் யூஸிங் த ஆதார் பிரிட்ஜ் பேமெண்ட் சிஸ்டம் மூலயமா. எம்ப்ளாயர்ஸ் கம்பெனிஸ்க்கு பார்ட் பி மூலயமா வரது வந்து அவங்களோட பேன் லிங்க்டு அக்கௌண்ட் எது இருக்கோ அதுக்கு வந்து அமௌண்ட் போயிடும். இஎல்ஐ ஸ்கீம் மூலயமா நிறைய ஜாப் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தேட் இஸ் த எய்ம்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் இப்போது இஎல்ஐ ஸ்கீம் லாஸ்ட் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு கிளியர் கட் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ தேட்ஸ் த நியூஸ் ஹியர். நெக்ஸ்ட், ஹவு மெனி நியூ ஸ்பீஷியஸ் வேர் ஆடட் டு இந்தியாவோட ஃபோனா அண்ட் ஃப்ளாரா இன் த இயர் 2024னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ தான் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இட் இஸ் இன் நியூஸ். ஸோ India in June 2025 இதில் பூபேந்தர் யாதவ் who is the Ministry of Environment, Forest and Climate Change Ministry, அந்த மினிஸ்ட்ரியில் இருக்க மினிஸ்டர் தான் வந்து ஆனுவல் பயோடைவர்சிட்டி ரிப்போர்ட் 2024 அப்படின்னு சொல்லிட்டு கொல்கட்டா வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ தான் இந்தியாவோட ஃப்ளாரா அண்ட் ஃபானா அப்படின்ற லிஸ்ட்டில் 683 ஃபவுனா அண்ட் 433 ஃப்ளாரா வந்து ஆட் பண்ணதான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ 683 நியூ ஸ்பீஷியஸ் வேர் ஆடட் டு இந்தியாவோட ஃபானா அண்ட் 433 டாக்ஸா டு த ஃப்ளாரா இன் 2024. இதை வந்து யூனியன் மினிஸ்டர் ஃபார் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது என்னென்னா நம்மளோட டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அனிமல் டிஸ்கவரிஸ் 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைண்டிங் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அனிமல் டிஸ்கவரிஸ் 2024 இது வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் தான் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறம் பிளான்ட் டிஸ்கவரிஸ் இன் 2024 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க 2 பேரையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஆனுவல் பயோடைவர்சிட்டி 2024 ரிப்போர்ட்டே ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் 683 ஃபவுனல் ஸ்பீஷியஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 459 தான் இருந்திருக்கு. இதில் 224 நியூ ஸ்பீஷியஸ் ஆட் பண்ணதுனால இப்போது 683 ஸ்பீஷியஸ் ஆகிருக்கு. இப்போது பிளான்டேஷனில் பார்க்கும்போது 410 ஸ்பீஷியஸ் நியூ பிளான்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 23 இன்ஃப்ரா ஸ்பெசிஃபிக் டாக்ஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமாக 433 பிளான்ட் டாக்ஸாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் தான் ஹையஸ்ட் ஃபானல் டிஸ்கவரிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபானல் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு மொத்தமாக 683 இருக்குது. இது வந்து ஃபானல், இது ஃப்ளவரா. 483ல் 101 ஸ்பீஷியஸ் வந்து கேரளாவில் மட்டுமே இருந்திருக்கு. இதில் 18 நியூ ஸ்பீஷியஸ், 21 வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆன ஸ்பீஷியஸ். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இது செகண்ட் வந்து கர்நாடகா, தேர்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ், ஃபோர்த் வந்து தமிழ்நாடு, ஃபிஃப்த் வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ கர்நாடகாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 82. இதில் வந்து 68 நியூ ஸ்பீஷியஸ், 14 வந்து 68 ஓல்டு ஸ்பீஷியஸ், 68 நியூ ஸ்பீஷியஸ், 14 ஓல்டு ஸ்பீஷியஸ். ஓகே. ஆந்திர பிரதேஷ்லையுமே வந்து 72, தமிழ்நாடில் 63, வெஸ்ட் பெங்காலில் 56. இதுக்கப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் 43, இது விச் இஸ் இன் 6th பொசிஷன். 7th வந்து மேகாலயா 42. அதுக்கப்புறம் த லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சண்டிகர், டெல்லி, ஹரியானா அண்ட் தெலங்கானா, இதிலெல்லாம் லோவஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருந்திருக்கு, நியூ ஸ்பீஷியஸ். இது எல்லாமே வந்து ஃபானா தான். டிஸ்கவரிஸ்னு பார்க்கும்போது லெட் மீ மூவ் திஸ். 2 ரெப்டைல் ஜெனிரா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 37 நியூ ரெப்டைல் ஸ்பீஷியஸே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 5 வந்து ஆம்ஃபிபியன் ஸ்பீஷியஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. டிராவிடோசெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நியூ ரெப்டைல் ஸ்பீஷியஸ்.
லியோ டிகாப்ரோ அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் நேமை எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பீஷஸ் இருக்குது, ஒரு ஃபேமிலி ஸ்பீஷஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேயுமே வந்து கேரளா தான் ரெக்கார்டட் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளாரல் டிஸ்கவரிஸ் இன் 2024. இதில் 58 நியூலி டிஸ்கவர்ட் டாக்குமெண்டட் ஸ்பீஷஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபாலோட் பை மகாராஷ்டிரா விச் ஹேட் 45. அதுக்கப்புறம் தேர்ட் வந்து உத்தரகாண்ட், இதில் வந்து 40 ஸ்பீஷஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ளாரல் ஹாட்ஸ்பாட்ஸாக வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸை வந்து இதில் கோட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது ரெண்டும் சேர்த்தே 35% ஆஃப் த டோட்டல் டிஸ்கவரிஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனை ஹைலைட் பண்ணுறாங்க. 2024ஓட பிளான் டிஸ்கவரிஸில் 154 ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ், 4 ட்ரெடோஃபேட்ஸ், 15 பிரையோஃபேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. 32 ஆல்கே, 156 ஃபங்கை, 9 மைக்ரோபியல் ஸ்பீஷஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரேர் ஆர்ச்சிட்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய நேம்ஸ் எல்லாம் இருக்குது. வைல்ட் ரிலேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃப்ளானல் டைவர்சிட்டி வந்து இந்தியாவோட ப்ரொஃபைலில் 1 lakh ப்ளஸ்ஸை தாண்டி போயிட்டுருக்குப்போ, ஃப்ளாரல்லையுமே வந்து 56,000 ப்ளஸ் தாண்டி போயிட்டுருக்கு. இந்தியா வந்து குளோபல் ஃபவுனா இருக்கு இல்லையா, ஃபவுனல் ஸ்பீஷியஸில் 6.26% வந்து இருக்கிறதாகவும், ஏர்த்தோட லேண்ட் ஏரியாவில் ஒன்லி 2.4%, 6.26% ஆஃப் த குளோபல் ஃபானல் ஸ்பீஷஸை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றது வந்து ஹியூஜ் திங். ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த வெர்ஷன் 2.0 ஆஃப் த செக்லிஸ்ட் ஃபானா ஆஃப் இந்தியாவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 121 டாக்ஸானமிக் குரூப்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த மேஜர் திங் ஹியர். எதெல்லாம் சொல்லணுமோ நான் சொல்லிட்டேன். இது ஃபானல், இது ஃப்ளோரா. ஸோ இதை வந்து பிகாஸ் இதை சம்டைம்ஸ் கேட்கலாம், தே மைட் ஆஸ்க் யூ பிகாஸ் திஸ் இஸ் த சம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக அது ஒரு இதுக்கும் ஸ்டேட் வைஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இட் மைட் பி அன் இம்பார்ட்டண்ட் நியூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏஷியன் இந்தியா க்ரூஸ் டயலாக் வந்து நடக்குது. நம்ம யூனியன் மினிஸ்டர் சர்பானந்த சோனோவால் தான் இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாரு. எங்கே நடக்குது அப்படின்னா சென்னையில் நடக்குது. ஸோ ASEAN, you know the full form, Association of Southeastern Asian Nation. ஸோ இவங்களோட இந்தியாவோட சேர்ந்து க்ரூஸ் 2025 டயலாக் நடக்குது. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் மினிஸ்டர்லாம் வந்து இதை லான்ச் பண்ணி வைக்கிறாரு சர்பானந்த சோனோவால். சென்னை, தமிழ்நாடுல இது நடக்குது. இது வந்து ஒரு 2-day ஃபோரம். இதில் 30+ டெலிகேட்ஸ் வந்து ஒன்றா வந்து ஏஷியன் கண்ட்ரீஸ்லான ப்ரூனாய், கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோ, மலேசியா, மியான்மர், ஃபிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், டிமோர் லெஸ்தே இப்படின்னு எல்லா கண்ட்ரீஸும் இந்தியாவோட சேர்ந்து ஒரு சாகர்மாலா இனிஷியேட்டிவ் கீழே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா. வி ஹாவ் த இந்தியன் போர்ட்ஸை வந்து மாடர்னைஸ் பண்ணணுன்ற நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து தே ஆர் கம்மிங் டுகெதர். அண்ட் நிறைய விஷயங்கள், நிறைய க்ரூஸ் கனெக்டிவிட்டி எப்படி பண்ணலாம், வாட்டர்வேஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மேரிடைம் கோஆப்ரேஷன் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக கனெக்டிவிட்டி ஒரு டயலாகாக இது இருந்திருக்கு. ஸோ க்ரூஸ் டூரிசம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், மேரிடைம் கனெக்டிவிட்டி இந்த இந்தோ பசிபிக் ரீஜன் எல்லாத்தையும் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேசும்போது ஏன் நம்ம கூட பேசுகிறாங்கன்னா, நம்ம என்ன இனிஷியேட்டிவ் மூலமா இதை அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறாங்க. தட் இஸ் சாகர்மாலா இனிஷியேட்டிவ் விச் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் அவர் இந்தியன் கவர்மெண்ட். போர்ட் மாடர்னைசேஷன், கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக 2015 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷ்னலைஸ்டு 5,000 கிலோமீட்டர் ஆஃப் நேவிகேட்டபிள் வாட்டர்வேஸை நம்ம கனெக்ட் பண்ணோம். ஏஷியன் மெம்பர் கண்ட்ரீஸோடு நம்ம இதை பண்ண போகிறோன்ற ஒரு ப்ராமிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. மேரிடைம் அம்ரிட் கால் விஷன் 2047 விச் இஸ் அ லாங் டேர்ம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எய்ம் வி ஹேவ். ப்ளூ எக்கனாமியில் ஒரு நல்ல க்ரோத் இருக்கணுன்றதுக்காக அதுவும் இருக்குது. க்ரூஸ் பாரத் மிஷன் ஒன்று இருக்குது. டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் க்ரூஸ் டூரிசமை அதிகப்படுத்தணுன்றதுக்காக. இப்போ ரீசெண்ட் டைமில் யூ மைட் ஹேவ் விட்னஸ் மோர் நம்பர் ஆஃப் க்ரூஸ் ரிலேட்டடான ஆட்ஸ் இன் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே செலிப்ரிட்டிஸ் ஓரளவுக்கு இருக்கிறவங்க தே யூஸ் டு ப்ரமோட். ஸோ அந்த மாதிரி க்ரூஸ் ரிலேட்டடான டூரிசமும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. விச் இஸ் அண்டர் க்ரூஸ் பாரத் மிஷன். நேஷ்னல் க்ரூஸ் டூரிசம் ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்குது. இந்தியாவை வந்து ப்ரைம் க்ரூஸ் டெஸ்டினேஷனாக மாற்றணும் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெகுலேட்டரி அலைன்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே மாற்றணுன்ற ஒரு ஐடியாவுமே இருக்குது. இந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் இப்போது ஏஷியன் கண்ட்ரிஸோட இந்தியா பண்ண இந்த டயலாக் மூலமா 1 million க்ரூஸ் பேசஞ்சர்ஸை வந்து நம்ம ஏற்றிருக்கணும் பை 2029 அப்படின்ற டார்கெட்டோடு போயிட்டுருக்கோம். பெட்டர் பாலிசிஸ் வேணும், இன்னும் மாடர்ன் போர்ட்ஸ் வேணும், மோர் க்ரூஸ் ஃபெசிலிட்டிஸ் வேணும், ஷிப் கால்ஸையுமே வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டுமே இருக்குது.
இருக்குது. சோஃபா ஷிப் கால்ஸ் வந்து 102 அப்படின்னு FY14 இருந்திருக்கு. இப்போ 14,000 ஷிப் கால்ஸ் வந்து இருக்குது இன் FY 2025. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பை 2029. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். சைனா பேஸ்ட் ஹுரூன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து அவங்களோட 7th எடிஷனான குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் 2025 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டில் இந்தியா எந்த கண்ட்ரி வந்து 3rd ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா தான். ஸோ அஃப்கோர்ஸ் ஹுரூன் Global Unicorn Index, first position வந்து US continued to be the top position. 758 unicorns வந்து USல இருக்கு, which accounts to 49.8% because roughly 50% of the world total number of unicorns வந்து USல தான் இருக்குன்னு சொல்லிடலாம். China follows the second. இங்கே வந்து 343 unicorns இருக்குது. third நம்ம தான். ஸோ நம்ம வந்து எத்தனை யூனிகார்ன்ஸ் வச்சுருக்கோம் இந்தியாவில் அப்படின்னா 64 unicorns இந்தியாவில் இருக்குது. fourth UK with 61 unicorns and fifth வந்து Germany with 36 unicorns. So this is the top 5 position. இதுக்கப்புறம் இந்த யூனிகார்ன்ஸை அனலைஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த டாப் 5க்கு அப்புறம் இன்னும் இருக்குது. லைக் ஃப்ரான்ஸ் வந்து 6th பொசிஷனில் இருக்குது. 7th வந்து கனடா 28 யூனிகார்ன்ஸ். இது ஃப்ரான்ஸ் வந்து 30 யூனிகார்ன்ஸ். அண்ட் இஸ்ரேல் வந்து 8th பொசிஷனில் இருக்குது வித் 20 யூனிகார்ன்ஸ். சவுத் கொரியா அண்ட் சிங்கப்பூர் வந்து ரெண்டுமே, சவுத் கொரியா அண்ட் சிங்கப்பூர் வந்து 9th பொசிஷன் வித் 18 யூனிகார்ன்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸில் வேர்ல்ட் யூனிகார்ன் எல்லாத்தையுமே வந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டட் இன் 2000க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறாங்க. இதனுடைய ஒர்த் வந்து அட்லீஸ்ட் 1 பில்லியன் கிட்ட இருக்கணும். எந்த பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த ட்ராக்கிங் வந்து 2017 ஹுரூன் இஸ் டூயிங். த டேட்டா ஆஃப் த இண்டெக்ஸ் கவர் ஜான்வரி 2024 ஜான்வரி 2025 வரையும் என்ன மாதிரி இருக்கோ அந்த பீரியட் எல்லாமே கால்குலேட் பண்ணி அந்த பீரியட்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் புது இது ஆட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இது பண்ணியிருக்காங்க. த குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் எய்தர் பை பீயிங் ப்ரொமோட்டட் ஆர் லிஸ்டட் ஆன் த பப்ளிக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் பீயிங் அக்வைர்ட், ஏதாவது டிமோட் ஆயிருந்துச்சு அப்படின்னாலும் அதனுடைய வேல்யூ ட்ராப்ஸ் பிலோ 1 பில்லியன். ஸோ அதையுமே வந்து கால்குலேட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. யூனிகார்ன்ற டேர்ம் வந்து 2013 தான் காயின் பண்ணாங்க. அமெரிக்கன் வென்ச்சர் கேபிட்டலிஸ்டான எய்லீன் லீ அவர் தான் வந்து காயின் பண்ணியிருப்பார். ஸோ அதுலேருந்து தான் அந்த யூனிகார்ன் வருது. அதனால தான் இதில் மினிமம் $1 பில்லியன் மேலே அந்த கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனியை வந்து யூனிகார்ன்னு சொல்லுவோம். விச் இஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி. யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் வந்து 1 பில்லியனுக்கு மேலே வேல்யூவேஷன் ஆச்சு அப்படின்னா தே வில் சே தட் கம்பெனி ஆஸ் யூனிகார்ன் கம்பெனி. So the index listed a total of 15,023 unicorns. இது வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 5% வந்து அதிகமாக இருக்குது when compared to 2024. இந்த வேர்ல்டுலேயே 5% வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 52 கண்ட்ரீஸை வந்து இவங்க கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த இண்டெக்ஸ் 203 யூனிகார்ன்ஸ் வந்து நியூவாக ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கு லாஸ்ட் இயரில். 1 every 2 days வந்து யூனிகார்ன்ஸ் ஆட் ஆகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு 758 இருக்குது. பட் லாஸ்ட் இயர் மட்டும் 108 நியூ யூனிகார்ன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அடிஷன்லையுமே யூஎஸ் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் சைனா 36 புதுசாக ஆட் ஆகிருந்திருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு தான் ரிமைனிங் 59 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. பிகாஸ் லாஸ்ட் இயர் அவ்வளோதான் வந்து ஆயிருந்திருக்கு. ஃபின்டெக், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அண்ட் ஏஐ இது எல்லாமே வந்து 31% ஆஃப் த வேர்ல்டோட யூனிகார்ன் ஸ்டேட்டஸில் உள்ள கம்பெனிஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதாகவும், ஃபின்டெக் தான் 197 யூனிகார்ன்ஸாக லீட் பண்ணுறதாகவும், விச் ஆர் ஃபாலோட் பை சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் SAS இருக்கு இல்லையா, அது ஏஐ வந்து தேர்ட் 128. ஸோ SpaceX US வித் அ வேல்யூவேஷன் ஆஃப் $350 பில்லியன் ஓட மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இந்த வேர்ல்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பைட் டான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை SpaceX வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி ஹேஸ் லெட் த இண்டெக்ஸ். இதுக்கு முன்னாடி அப்படி இருந்ததில்லை. OpenAI விட்னஸ் த ஃபாஸ்டஸ்ட் ஜம்ப் இன் வேல்யூவேஷன் ஃப்ரம் 20 பில்லியன்லேருந்து 300 பில்லியன் பிகாஸ் ஆஃப் த லேட்டஸ்ட் எடிஷன். புதுசாக நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்களே, இந்த ஜிப்லி ஆர்ட், நிறைய இப்போ ஃபோட்டோஸே எடிட் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமாக எடிட் பண்ணுறாங்க. ஸோ வி கான் டெல் தேட். அது எல்லாமே வந்து தே ஆர் டூயிங் வித் தேட். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஈவன் த யூடியூப் வீடியோஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், யூடியூப் தம்ப்நெயில்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் சர்டன் வீடியோஸ் எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டடாக இருக்குது. ஸோ எல்லாமே தே ஆர் யூஸிங்
ChatGPT போல். ஸோ அதனால் அதனுடைய வேல்யூவேஷனும் அதிகமாக இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோ பேஸ்ட் யூஎஸ் பேஸ்ட் XAI இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே வந்து 2023 ஃபவுண்ட் பண்ணது. வாஸ் த யங்கஸ்ட் கம்பெனி டு பி இன் த லிஸ்ட் ஆஃப் ஹுரூன் டாப் 10 யூனிகார்ன்ஸில். ஸோ யங்கஸ்ட்டாக அது இருக்குது. அதுக்கப்புறம் லண்டன் பேஸ்ட் ஆன்லைன் பேங்க்கான ரீவால்ட் யூடின்னு தான் நினைக்கிறேன், ரிவால்ட் அப். அதுக்கப்புறம் யூஎஸ் பேஸ்ட் ஆந்த்ரோபிக், கரெக்டாக வருதா, ஆந்த்ரோபிக். இவங்க மூணுமே எல்லாருமே வந்து டாப் 10 யூனிகார்ன்ஸ்குள்ளே இருக்காங்க. டைகர் குளோபல் யூஎஸ்ஏவோட மேனேஜ்மெண்ட் கம்பெனி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் யூனிகார்ன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சாஃப்ட் பேங்க், ஜப்பானோட சாஃப்ட் பேங்க், நம்ம இந்தியாவில் கூட ரீசெண்டாக ஒரு அக்விசிஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க. அப்புறம் செக்வாய் கேபிட்டல் ஃப்ரம் யூஎஸ், இதெல்லாம் வந்து மோஸ்ட் இந்த சக்ஸஸ்ஃபுல் யூனிகார்ன் இன்வெஸ்டர்ஸ். அப்புறம் ஆஸ் பர் த இண்டெக்ஸ், போலண்ட், Bangladesh, Iran are the largest economies in the world without a single unicorn அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது, போலாண்ட், பங்களாதேஷ் க்ரைசிஸில் இருக்குது, ஈரானும் க்ரைசிஸில் இருக்குது. ஸோ இது மூணுமே தான் வந்து லார்ஜஸ்ட் எக்கனாமிஸ் இன் த வேர்ல்டு வித்தவுட் அ சிங்கிள் யூனிகார்ன். ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சா. 5th இதில் வந்து ஆந்த்ரோபிக், இது வந்து ஆண்ட் குரூப் அதுவும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனிஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்பேஸ் எக்ஸ் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன்னா, செகண்ட் OpenAI, தேர்டு வந்து ByteDance, ஃபோர்த் வந்து XAI, ஃபிஃப்த்து வந்து ஆண்ட் குரூப். ஓகே. சவுத் ஏஷியாவில் பார்க்கும்போது தெர் இஸ் அ ஸ்டெடி க்ரோத் இன் யூனிகார்ன் லேண்ட்ஸ்கேப். 37 யூனிகார்ன் வந்து ஆட் ஆகியிருந்திருக்கு லாஸ்ட் இயரில் மட்டும். அப்படி பார்க்கும்போது அந்த 37ல் சிங்கப்பூர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஹாவ் 18 புதுசாக ஆட் ஆகிருக்கிறது. செகண்ட் வந்து இந்தோனேஷியா வித் 8, வியட்நாம் 4, தாய்லாண்ட் அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் ரெண்டுமே ஈச் கான்ட்ரிபியூட்டட் 3, அண்ட் மலேசியாவில் 1. ஸோ திஸ் இஸ் த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட நிலைமை. யூரோப்பியன் யூனியன் பார்க்கும்போது 112 இங்கே இருக்கா, யா, திஸ் இஸ் த டாப் 10 countries பேஸ்ட் ஆன் யூனிகார்ன். இதை வந்து பார்த்துருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டாப் அந்த 9 வந்து சவுத் கொரியா அண்ட் சிங்கப்பூர் ரெண்டு பேரும் இது பண்ணுறாங்க. தென் யூரோப்பியன் யூனியன் பார்க்கும்போது 112 யூனிகார்ன்ஸ் இங்கே இருக்கா, இல்லை, 112 யூனிகார்ன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 3 யூனிகார்ன் இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. இதில் தான் ஜெர்மனி இஸ் லீடிங் வித் 36 யூனிகார்ன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் இஸ் த செகண்ட் பொசிஷன். யூரோப்பியன் யூனியனில் பார்க்கும்போது 30 இருக்குது. அவ்வளோதான். தென் நார்டிக் ரீஜியனான ஸ்வீடனில் தான் வந்து 6 யூனிகார்ன்ஸ் இருக்குது. ஃபின்லாண்டில் 4 யூனிகார்ன்ஸ். லக்சம்பர்க் வந்து டாப் 30 கண்ட்ரீஸ் லிஸ்ட்டில் 2 யூனிகார்ன்ஸோட இட் இஸ் இன் டாப் 30. கல்ஃப் ரீஜியனில் பார்க்கும்போது 7 யூனிகார்ன்ஸோட UAE லீட் பண்ணுறாங்க. 7 யூனிகார்ன்ஸ் மொத்தம் இருக்குது. அதில் 5 வந்து UAE, 2 வந்து சவுதி அரேபியாவிலேருந்து. சான் ஃப்ரான்சிஸ்கோ ரிட்டைன் த வேர்ல்ட்ஸ் யூனிகார்ன் கேபிட்டல். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ எவ்வளோ அங்கே இருக்குது அப்படின்னா 199 யூனிகார்ன். ஸோ அதுக்கப்புறம் நியூயார்க் செகண்ட் பொசிஷனில் இருக்குது. பெய்ஜிங் தேர்டு. திஸ் இஸ் த டாப் 3. இந்தியாவோட பார்க்கும்போது பெங்களூரில் தான் ஃபஸ்ட்டு. பெங்களூரில் 7th ரேங்க் இருக்குது. ஸோ இந்த டோட்டல் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் லிஸ்ட்டில் 7th. பட் இந்தியாவில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு. மும்பை மகாராஷ்டிரா இஸ் இன் 22nd பொசிஷன் இன் த டோட்டல் லிஸ்ட். அண்ட் குருகிராம் ஹரியானா இஸ் இன் 27th பொசிஷன். ஃபர்ஸ்ட் டைம் குருகிராம் வந்து லிஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராயிருக்கு. அதுவும் 27th பொசிஷன் இஸ் நாட் ஸோ பேட். இந்தியா வந்து 3rd பொசிஷனில் இருக்குது வித் 64 யூனிகார்ன்ஸ்னு சொன்னோமா. ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் ஸ்டார்ட் அப் ஆனால் ஜீரோதாலாம் வந்து இப்போது $8.2 பில்லியன் உள்ளே இருக்காங்க. ஸோ யூ மைட் ஹேவ் விட்னஸ்ட் அவங்களோட நிறைய அக்விசிஷன்ஸ்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. நிறைய குட்டி குட்டி யூடியூப் சேனல்ஸ்லேயும் கூட இந்த மார்க்கெட் ரிலேட்டட் நாலேஜ் கொடுக்குற சேனல்ஸை வந்து கொஞ்சம் அக்வயர் பண்ணி கொஞ்சம் குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் டே இட் செல்ஃப் ஹேஸ் டெய்லி ப்ரீஃப் ஷோ, நிறைய அந்த வீக்கெண்ட் ஷோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபின்டெக் அண்ட் கேமிங், அதுதான் வந்து கீ செக்டார் இந்தியாவோட யூனிகார்னில். அதுக்கப்புறம் ஜீரோதா பார்த்தோமா. அதுக்கப்புறம் செகண்ட் யாருன்னு பார்க்கலையே, ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்மான Dream11. தேர்ட் வந்து ரேசார்பே. ஸோ யா, தட்ஸ் இட். ஃபின்டெக் அண்ட் கேமிங்ஸ் ஆர் த கீ செக்டர்ஸ் இன் இந்தியா. இந்தியா அண்ட் சைனீஸ் ஆண்டர்ப்ரினர்ஸ் வந்து யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறதுல, அவங்களோட ஹோம் கண்ட்ரிலேயே க்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்ற கமெண்ட் இருக்குது. இந்தியன்ஸ் வந்து கோஃபவுண்டர் ஓவர் 130 யூனிகார்ன்ஸ் இன் த வேர்ல்டு.
over 90% of the US-ல உள்ள யூனிகார்ன்ஸில் handful in UK and Germany இது எல்லாத்துலேயுமே இந்தியன்ஸ் வேர் த co-founders of the unicorns. ஸோ இது வந்து ஒரு மேஜர் பாயிண்ட். As per the report, 143 unicorns saw a decline in valuation compared to last year. அதனால 52 இந்த வேல்யூவேஷன்லேருந்தே வெளியில் போயிருந்திருக்கு 52 யூனிகார்ன் கம்பெனிஸ். ஸோ 1 பில்லியன் மார்க்கு கீழே போனதுக்கப்புறம் அந்த யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் போயிடும். அதனால இந்த லிஸ்ட்லேருந்தே வெளில போயிருந்திருக்கு. ஸோ அமௌங் 19 வந்து யூஎஸில் இருந்திருக்கு, 11 வந்து சைனாவில் இருந்திருக்கு பிகாஸ் ஆஃப் த கிரைசிஸ் இப்போது இருக்க இன்ஸ்டெபிலிட்டினால. அண்ட் 64 யூனிகார்ன்ஸ் வந்து புதுசாக ப்ரமோட் ஆகியிருந்திருக்கு உள்ளுக்குள்ளே. அண்ட் 34 வெண்ட் ஐபிஓ அண்ட் 30 வந்து அக்வயர் பண்ணதுனால அந்த ஸ்டேட்டஸ் வந்துருந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து ரீசெண்டாக மர்ஜ் ஆச்சு. ஸோ அதனுடைய வேல்யூவேஷன் பெருசாச்சு, அது யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் கூட கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ அந்த இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே யூனிகார்ன் ஸ்டேட்டஸ் 2 டைப்பாக வரும், எய்தர் பை ஐபிஓ போகிறதுனால ஆர் பை த அக்விசிஷன்னால. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஹுரூன் குளோபல் யூனிகார்ன் லிஸ்ட் ஃபார் யூ. தென் வந்து ஆர்பிஐயோட டியூ டிலிஜென்ஸ் டிரெக்ஷன் ஃபார் AePS டச் பாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு எப்போலேருந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. January 1, 2026 ஸோ ஆர்பிஐ புதுசாக டிரெக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபார் AePS டச் பாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இந்த AePS டச் பாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் தான். NPCI பேக் பண்ண ஒரு யூபிஐ எப்படி இருக்கோ, ரூபே கார்டு எப்படி இருக்கோ, அது மாதிரி தான் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். நம்ம வந்து கேஷ் வித்ட்ராவல், பேலன்ஸ் என்கொயரி, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் இதன் மூலயமா நம்மளோட ஆதார் அக்கௌண்ட் மூலயமா, ஆதார் கார்டு மூலயமா ஒரு ஆதார் நம்பர் மூலயமா we can do. அதனால தான் ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, பேன் கார்டு இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணாங்க. ஸோ தட் ஒன்று பண்ணால் இன்னொன்றுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் அண்ட் சிஸ்டம் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 படி AePS டச் பாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக தே ஹாவ் டு ஸ்ட்ரீம் லைன். ஸோ அதுக்காக ஒரு டிரெக்ஷன் வந்து ஆர்பிஐ இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வில் மேக் ஷுர் த கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து தே ஹாவ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எஃபெக்டிவ் ஆக போகிறது January 1, 2026 தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா AePS டச் பாயிண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு பேங்க்கே பண்ண முடியாதுன்றதுனால ஒரு தேர்ட் பார்ட்டியை தான் எடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ரேட்டரை பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆப்ரேட்டரோட கேஒய்சியை வந்து அப்பப்போ டைம் டு டைம் ரெகுலராக அப்டேட் பண்ணணும். ஒருவேளை ஒரு ஆப்ரேட்டர் 3 மாதத்துக்கும் மேலே ஒர்க்கில் இல்லை, எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணலை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃப்ரெஷ் கேஒய்சி வந்து பண்ணணும். பேங்க் ஹேவ் டு டூ, தே ஹாவ் டு செக் த ஃப்ரெஷ் கேஒய்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து புது கைட்லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டண்ட்டாக பேங்க்ஸ் ஹாவ் டு மானிட்டர் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆப்ரேட்டர். அவங்களோட டிரான்சாக்ஷன் மானிட்டரிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சில ரூல்ஸ் செட் பண்ணணும், டிரான்சாக்ஷன் லிமிட்ஸுமே செட் பண்ணுங்கள் ஃபார் ஆப்ரேட்டர்ஸ்க்கு. ஒருவேளை இந்த ஆப்ரேட்டரோட ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து ஹையர் ஆகிட்டே போகுது, ரிஸ்கி ஆகிட்டே போகுது அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரென்த் லிமிட்டேஷன்ஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். டிரான்சாக்ஷன் வால்யூம், ஸ்பீட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இது எல்லாத்தையும் வந்து லிமிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்க்ஸ் வந்து ஸ்ட்ராங் டெக்னாலஜி கண்ட்ரோல் வச்சுக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு த சாஃப்ட்வேர் அண்ட் APIs விச் வேர் யூஸ்டு ஃபார் AePS ட்ரான்சாக்ஷனுக்கு. அப்போனா தான் ஃப்ராடை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புது கைட்லைன்ஸ் மூலயமா ஆர்பிஐயோட ஆதார் பேஸ்ட் எனேபிள் பேமெண்ட்ஸை வந்து இன்னும் சேஃபராகவும் மோர் ரிலையபிளாகவும் இருக்கிறதுக்கு என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். சுந்தரம் ஃபினான்ஸ் வந்து மல்டி ஃபேக்டர் ஃபண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மல்டி ஃபேக்டர் குவான்டிடேட்டிவ் மாடல். ஸோ வாட் இஸ் திஸ் மல்டி ஃபேக்டர் குவான்டிடேட்டிவ் மாடல் அப்படின்னா ஃபினான்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு மாடல். இந்த மாடல் மூலயமா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் மூலயமா ஒரு ஃபண்டோட உண்மையான வேல்யூவேஷன் என்ன அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அசட் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ், ஃபண்டமெண்டல் ஃபேக்டர், மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ், ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாத்து மூலயமாவும் ஒரு அசட்டோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன், ஜிடிபி க்ரோத் இதெல்லாம் வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸில் கம்பெனியோட சைஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபேக்டர்ஸில் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர் என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் என்ன, மொமெண்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து மல்டி ஃபேக்டர் மாடல் கீழே வரும். ஸோ இப்போ இவங்க என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
நியூ ஃபண்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சுந்தரம் மல்டி ஃபேக்டர் ஃபண்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்னா என்னென்னா, எல்லாருக்கும் பப்ளிக்குக்கு இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டோட ஈக்விட்டி ஸ்கீமை பப்ளிக்குக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில பேருக்கு மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. த கம்பெனி இன்ட்ரடியூஸ் த நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் டு த பப்ளிக் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் விண்டோ வந்து ஒன்று கொடுப்பாங்க நியூ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்காக. ஸோ கண்டினியூஸ் பர்ச்சேஸ் அண்ட் ரிடெப்ஷனுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விண்டோ கொடுப்பாங்க. அந்த விண்டோ இப்போ இவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஜூலை 2 ஜூலை 16 ஸோ தே ஆர் அக்செப்டிங் த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் திஸ் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நியூ ஃபண்ட் ஆஃபர் மூலயமா ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீமாக தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த இதுக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, கம்மியான காசில் கொடுப்பாங்க. யூஸ்வலாக ரொம்ப 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக வரும். பட் அதுக்கு இது வந்து பப்ளிக்கு போயிடுச்சு அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பட் இப்போ அந்த விண்டோக்குள்ளே வாங்குறவங்களுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வச்சுருக்காங்களோ அது இதுவாக வரும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வேணும் ஃபார் திஸ் பர்டிகுலர் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இதுக்கு அப்படின்றதுக்காகவும். ஸோ ஈக்விட்டி அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி மல்டி ஃபேக்டர் மாடல் ஃபோக்கஸ் பண்ணி குவாலிட்டி, க்ரோத், மொமெண்டம், வேல்யூ, சைஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தே ஆர் கோயிங் டு டூ. ஸோ திஸ் இஸ் த நியூ திங் விச் வாஸ் லான்ச்ட் பை தெம். தென் பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்ப்ரீ 2025 விச் இஸ் லான்ச்ட் பை ESIC அப்படின்னா எக்ஸ்பேண்ட் சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ். ஸோ ஸ்ப்ரீ 2025 விச் இஸ் ஸ்கீம் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. 196th ESIC மீட்டிங் அப்போது. ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் ஸ்டேட்ஸ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான் இந்த ஸ்ப்ரீ 2025 லான்ச் பண்ணுறாங்க. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? ப்ரொமோஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ அதுதான் ஸ்கீம். ஸோ இதில் கான்ட்ராக்சுவல் அண்ட் டெம்பரவரி ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் இதில் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் 2 பேரையுமே அன்ரெஜிஸ்டராக இருக்கிறவங்க எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, என்ன பெனிஃபிட்லாம் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்குமோ அதில் ஓரளவுக்கு we can do like social security coverage, voluntary compliance, reduce fear of retrospective penalties. இதெல்லாம் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோக்குள்ளே they can do. ஸோ பாஸ்ட் டியூஸ் இருந்தாலும் they can ரெஜிஸ்டர் நவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிம்லா ஹிமாச்சல் பிரதேஷில் ESICயோட அந்த மீட்டிங் அப்போ இதை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்ப்ரீ அப்படின்றது. ரீக்ளைம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பர்பஸ் என்னென்னா, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் மைன் க்ளோஷர் அப்போ கைட் பண்ணுறதுக்காக தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ ரீக்ளைமோட ஃபுல் ஃபார்மே என்னென்னா, கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் மைன் க்ளோஷர். ஸோ அதுதான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். ஸோ ரீக்ளைமுக்கு என்ன மீனிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு தடவை பார்த்துருங்க. ரீச் அவுட், ஈனா என்விஷன், சீனா கோடிசைன், எல்னா லோக்கலைஸ், ஏ ஆக்ட், ஐ இன்டகிரேட், எம் மெயின்டைன். ஸோ மைன் பண்ணி அந்த இடம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ என்னெல்லாம் பண்ணணும்? ரீச் அவுட், அண்டர்ஸ்டாண்ட் த கம்யூனிட்டி. அந்த பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டி மக்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ட்ரீம் அண்ட் டிஃபைன் த ஃபியூச்சர், என்விஷன் ஃபார் தெம், பிளான் டுகெதர் ஸ்ட்ராட்டஜிக்கலி, கோடிசைன், அடாப்ட் டு கிரவுண்ட் ரியாலிட்டிஸ், லோக்கலைஸ், இம்ப்ளிமெண்ட் வித் பார்ட்டிசிபேஷன். நம்மளும் ஆக்ட் பண்ணணும். இன்டகிரேட், ensure stability through system. ஏன்னா sustainability is important. Sustain through localized leadership, that is the maintain. ஸோ இதை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் இன் பார்ட்னர்ஷிப் வித் கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்டோடு சேர்ந்து ரிக்ளைமர் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மைண்ட் க்ளோஷர் அப்போது ஒரு ஃபேஸாக என்ன மாதிரி பண்ணணுன்றதை வந்து இது டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இன்க்ளூசிவ் அண்ட் லோக்கல் ரெலவெண்ட் ட்ரான்சிஷன் வந்து மைன் அஃபெக்டட் கம்யூனிட்டிஸ்க்கு கொடுக்கணும். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் வேணும், எக்கலாஜிக்கல் ரெஸ்டோரேஷன் வேணும், லாங் டேர்ம் சோஷியோ எக்கனாமிக் ரெக்கவரி வேணும், ஜெண்டர் இன்க்ளூசிவிட்டி வேணும். வல்னரபிள் குரூப்ஸுக்கும் they have to include பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் கீழே அந்த மைன் க்ளோஸ்டு இடம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு போஸ்ட் மைனிங் எக்கனாமிஸை ரெசிலெண்ட்டாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் இது ஃபேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ப்ரீ க்ளோஷர் அப்போது அசஸ்மெண்ட், கெப்பாசிட்டி பில்டிங் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். க்ளோஷர் அப்போது பார்ட்டிசிபேட்டரி பிளான் எக்ஸிக்யூஷன் பண்ணணும். போஸ்ட் க்ளோஷருக்கு அப்புறம் அந்த க்ளோஸ் பண்ண இடத்த மானிட்டர் பண்ணணும். அங்கே இருக்க லைவ்லிஹுட் சப்போர்ட்லாம் நல்லா இருக்கா, அசர்ட் வந்து ஒழுங்காக ரீபர்பஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் they have to see.
இதன் மூலயமா என்னென்னா சோஷியோ எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ் ஆஃப் மைன் க்ளோஷர் மூலயமா நடக்கிறது எல்லாத்தையும் கம்மி பண்ண முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் தேர் இஸ் அ டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க டு ப்ரமோட் த மைன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து சரியாகும். இதெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணணும், ரொம்ப அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அதன் மூலயமா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தே ஆர் டூயிங் திஸ். ஸோ இதில் வந்து பாலிசிக்கும் ப்ராக்டிஸுக்கும் நிறைய கேப் இருக்குது. இந்த கைட்லைன்ஸ் 2009 டேபிளில் இருக்குது. 3 கோல் மைன்ஸ் ஹேவ் பீன் ஃபார்மலி க்ளோஸ்டு ஸோ ஃபார் டிஸ்பைட் 2009 மைன் க்ளோஷர் கைட்லைன்ஸ். ஸோ அவுட் ஆஃப் 299 non-operational mines 2024 data படி only 8 applied for closure. while மித்தது எல்லாமே வந்து அபெண்டன் ஆகி டிஸ்கண்டினியூ வித்தவுட் எனி சயின்டிஃபிக் க்ளோஷர் எல்லாம் கொடுக்காம அதன் மூலயமா எக்கலாஜிக்கல் டீக்ரடேஷன், மீத்தேன் எமிஷன்னால பக்கத்தில் இருக்க மக்களுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகுது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, இல்லீகல் மைனிங்கே அதே இடத்துல நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுனால ப்ராப்பர் ரீஹாபிலிட்டேஷன் வந்து கொடுக்கணும். அங்கே இருக்கிற மக்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஃபோர்ஸ்டு மைக்ரேஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணணும். கம்யூனிட்டி கெப்பாசிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கைட்லைன்ஸ் இருக்குது. அதில் ரீக்ளைம்ன்ற ஃப்ரேம் ஒர்க் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ரிட்டர்ன் ஃப்ரேம் ஒர்க் வந்து இதில் இல்லை. கிளியர் மைன் க்ளோஷருக்கு அப்புறம் லேண்டை ரிட்டர்ன் பண்ணணுன்ற பாலிசி இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து தே ஹாவ் டு ஆட். ஸோ ரெனியூவபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் க்ளோஷர் ஒழுங்காக பண்ணலைன்னா தே ஷுடன்ட் டூ மச். ரெனியூவபிள் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தே ஹாவ் டு யூஸ். அண்ட் எஸ்பெஷலி ஜார்க்கண்டில் ஒரு சைட்லாம் வந்து இன்னும் தீப்பற்றிட்டு இருக்குன்னு நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம். 2024 டிராஃப்ட் கோல் பியரிங் ஏரியாஸ் சிபிஏ அமெண்ட்மெண்ட் வந்து இருக்குது, அமெண்ட்மெண்ட் பில் இருக்குது, ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அன்யூஸ்டு லேண்ட்ஸை வந்து டு த ஒரிஜினல் ஓனர்ஸ்க்கே திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை என்ஃபோர்ஸ் பண்ணல, இன்னும் கிளாரிட்டி இல்லை. அதனால இட் இஸ் இன் கிடப்பிலே கிடக்கு. எக்கனாமிக் சேலஞ்சுமே இருக்குது. ஸோ அந்த மைன் க்ளோஷர் பிளான்ஸ் ஆர் மோஸ்ட்லி டெக்னிக்கல். அப்புறம் அதுக்கு வந்து சோஷியல் அண்ட் எக்கனாமிக் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஹை எஸ்க்ரோலாம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து விட்டுடுறாங்க. அப்படியே மைன் ஒரு இடத்துல மைன் பண்ணணுன்றப்போ என்ன ஆர்வம் இருக்கோ அதை முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ தே ஆர் நாட் பிரிங்கிங் பேக் த என்விரான்மெண்டல் இதெல்லாம் கொண்டு வரதில்லை. ஸோ 14 lakh per hectare வந்து ஓப்பன் கேஸ்ட் மைன்ஸ்க்கு தே ஆர் யூஸிங். ஸோ டிட்டர் மைனிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்து அதை அண்டர்டேக் பண்ணணும். க்ளோஷர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் அந்த இது நடக்கணும். ஸோ ஃபார் 299 இருக்குது. ஜார்க்கண்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் கோல் ரிசர்வ். 83,152 million tons வந்து ஜார்க்கண்டில் இருக்குது டோட்டல் கோல் ரிசர்வ். செகண்ட் ஒடிசா, தேர்ட் சத்தீஸ்கர், ஃபோர்த் வெஸ்ட் பெங்கால், ஃபிஃப்த் மத்திய பிரதேஷ். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ மேஜர் திங்ஸ் டு நோ. ரெக்லைம் ஃப்ரேம் ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தென் வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் லான்ச்டு பை பீகார் கவர்மெண்ட் அப்படின்னா முக்கியமந்திரி பிரத்யக்ய யோஜனா. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பீகார்லேருந்து நிறையா ஸ்கீம்ஸ் வருது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த ஸ்கீம் முக்கியமந்திரி பிரத்யக்ய யோஜனா 4,000 to 6,000 per month வந்து யூத்துக்கு எஜுகேஷ்னல் ஆர் ஸ்கில் ட்ரைனிங் பேக்ரவுண்ட்ஸ்க்காக இருந்தால் they will give. அடிஷ்னலாக 2,000 to 5,000 is given as a internship outside the home district or stateல போய் இன்டர்ன்ஷிப் பண்ணால் they will give. அதுக்கப்புறம் முக்கியமந்திரி கலக்கர் பென்ஷன் யோஜனா 3,000 மந்த்லி பென்ஷன் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு 50 வயசுக்கு மேலே இருந்தால் அட்லீஸ்ட் 10 இயர்ஸாவது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களோட இன்கம் வந்து 1.2 lakhக்கு கீழே இருந்துச்சுன்னா they will give. குரு சிஷ்யா பரம்பரை யோஜனா இஸ் அ கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன் ப்ரோக்ராம். 2 year ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ட்ரைனிங் அண்ட் இதெல்லாம் இருந்துச்சு. என்டேஞ்சர்ட் ஆர்ட் ஃபார்ம்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து they are giving this. ஸோ எலெக்ஷன் வரப்போகிறதுனால நிறைய ஸ்கீம்ஸ் பீகார் ரிலேட்டடாக வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் கூட இனஃப். எடுத்து வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். தென் இந்தியா அண்ட் யூனியன் மினிஸ்டர் ரீசென்ட்லி met at UAE எக்கனாமி மினிஸ்டர் டு டிஸ்கஸ் த க்ரீன் ஸ்டீல் அண்ட் ஹை கிரேட் அலுமினியம் கொலாபரேஷன். ஏன்னா மாதிரியான கண்ட்ரீஸ் ஸ்டீல் மேனுஃபேக்சரர்ஸ் ஆன நம்ம சைனா மேலெல்லாம் வந்து நிறைய டேக்ஸ் போடுறாங்க. ஸோ காஸ்ட்லி ஆகுது, நம்மளால் நிறைய டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஸோ க்ரீன் ஸ்டீல் தான் ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறாங்க. பிகாஸ் வி கேன் டேப் ஆன் டு EU மாதிரியான கண்ட்ரீஸில். அண்ட் ஹை கிரேட் அலுமினியம் கொலாபரேஷனுக்காக ஸோ HD குமாரசுவாமி தான் வந்து போய் பார்த்துருக்காரு. ஸோ இந்த கொலாபரேஷனில் they were speaking
ஸ்பீக்கிங் அபவுட் இந்தியா UAE காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதன் மூலிமா கோல்டுக்கெலாம் வந்து there is no taxation at all and சில குட்ஸுக்குமே வந்து we are having low இது taxation. இதில் வந்து green steel and high grade aluminum manufacturing ரிலேட்டடாக they are speaking with them. ஸோ இதுதான் வந்து இங்கே நியூஸில் இருந்திருக்கு. தென் வாட் இஸ் த நேம் ஆஃப் த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025 கேபினட் மினிஸ்டரால் லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னா கேலோ பாரத் நிதி. ஸோ அப்ரூவல் ஆஃப் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி 2025 வந்து நடந்திருக்கு, which is also known as கேலோ பாரத் நிதி. யூனியன் கேபினட் which was chaired by பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்த கேலோ பாரத் நிதியை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இட் வில் பி அ நேஷ்னல் ஸ்போர்ட் பாலிசி. இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான பாலிசியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவும். இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா 2036 ஒலிம்பிக்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே நடத்தணுன்ற பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட் முடிச்சு போகிறதுக்குள்ளே தே வில் ட்ரை மேக்ஸ் டு பிரிங் தட் 2036 ஒலிம்பிக்ஸ் டு இந்தியா. ஒலிம்பிக் அண்ட் பேராலிம்பிக் இது எல்லாமே வந்து ஹோஸ்ட் சிட்டியாக அகமதாபாத்தை வச்சு பண்ணலான்ற ஒரு ஐடியா லாஸ்ட் ஒலிம்பிக்லேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். ஜன் சுரக்ஷா சத்ருப்தி அபியன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து குஜராத்தில் லான்ச் பண்ணுறாங்க. அதனுடைய கோல் என்ன அப்படின்னா to ensure the saturation of key social security schemes. ஸோ சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து யூனிவர்சலாக போய் சேரணுன்றதுக்காக ஸோ ஸ்டேட் வைட் கேம்பெயின் லான்ச் பண்ணியிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆக்ஷன் பிளான்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜன் சுரக்ஷா சத்ருப்தி அபியன். இது என்னென்னா ஒரு கேம்பெயின் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸை வந்து எலிஜிபிள் சிட்டிசன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக. ஸோ அந்த கேம்பெயினில் என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படி அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க மக்கள்கிட்ட அப்படின்னா பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா விச் இஸ் அன் இன்சூரன்ஸ் ஸ்கீம். 2 lakh இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 12 rupees per year ஃபார் இண்டிவிஜுவல் ஏஜ் 18 to 70 ஆக்சிடென்ட்ஸ்க்காக பே பண்ணாங்கன்னா திஸ் வில் பி டன். பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, ஜன் தன் யோஜனா இது எல்லாத்தையும் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ that's it for today. If any, do comment in the comment section below and make sure use the link in the description and in the pinned comment for your bundle purchase, and thank you for listening.